ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக என்னென்ன ஃபிஷஸ் ஸ்டாக் இருக்கா பற்றி ஒரு சின்ன அப்டேட் தாங்க. ஃபஸ்ட் இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் மாலிங்க. கோல்டன் மாலியில் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஐன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ப்ளூ ஐ, அதாவது டைமண்ட் ஐ, ப்ளூ ஐ இது மாதிரி சொல்லுவோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மின்னும், அப்படியே கிறிஸ்டல் ஐ மாதிரி நல்லா உங்களுக்கே தெரியும் நினைக்கிற வீடியோ எடுக்கும்போது. அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் ஆகும். சும்மா அந்த நார்மலாக பார்க்க கூட ரிஃப்ளெக்ஷன் கம்மியாக தான் இருக்கும். இதில் வந்து 3 டைல் இருக்குது, நார்மல் டைல் இருக்குது. ஸோ இதில் ஹைலைட்டே என்னென்னா இந்த மெயிலோட சைஸ் தாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இருந்து பாருங்கள், இப்போ தெரியுதுங்களா? ஸோ இது ஃபீமேல் வந்து நல்லா பெருசாக இருக்குங்க. ஓகேங்களா, ஃபீமேல் நல்லா பெருசாக தான் இருக்கும். மெயில் வந்து அதனுடைய சின்னதாக தான் இருக்கும். அதுதான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகே. ஓகேங்களா, உடனே வந்து பார்த்திங்கன்னா யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இதனுடைய அழகே அவ்வளோதான். ஓகேங்களா, மெயில் வந்து பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்கும். ஃபீமேல் வந்து பெருசாக இருக்கும். 3 டைல் இருக்குது, நார்மல் டைல் இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க எதுனாலும் சொல்லுங்கள். டைமண்ட் ஐ தான். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இதே நார்மல் ஐ இருக்கும். நார்மலாக இங்கே இருக்கிறது நினைக்கிறல வீட்டில் இருக்குது. ஸோ அது வேணால் சொல்லுங்கள், வாங்கிக்கலாம். ஓகேங்களா, இது வேணால் சொல்லுங்கள். ரொம்ப 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 சூப்பராக இருங்க. அது அந்த வெயிலெலாம் படிச்சுன்னா அப்படி ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள். ஸோ கோல்டு எப்படி ரிஃப்ளெக்ஷன் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேங்களா, எப்படி பார்த்தீங்களா? ஸோ வெயிலில் பார்த்தீங்கன்னா நல்லா ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ஓகேங்களா, வெயிலுக்கு பார்சல் வச்சிடாதீங்க. ஓகேங்களா, ஹீட் ஆயிரும். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ப்ளூன்னு சொல்லுவோம். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து லாங் பாடி இருக்குது, பலூன் டைப் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 3 டைல் இருக்குது. ஸோ இந்த 3 வெரைட்டி இருக்குது. ஸோ எல்லாமே என்னென்ன வெரைட்டின்னு சொல்லிட்டு குரூப்பில் ப்ரைஸ் போடுறேன். மேக்ஸிமம் எல்லாமே டைமண்ட் ஐ தான். ஓகேங்களா, ஏதோ 1 2 தான் பிளாக், 1 கூட இல்லை, பிளாக் ஐ இல்லை. இது வீட்லேயும் பிளாக் ஐ இருக்குது. ஸோ வேணா சொல்லுங்கள். ஓகேங்களா, எல்லாமே டைமண்ட் ஐ தான். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். நல்லா எல்லாம் ப்ளூ ஐன்னு சொல்லுவாங்களா, அதுதாங்க. அந்த டைமண்ட் ஒட்டின மாதிரி இருக்கும். டைமண்ட் ஐன்னு சொல்லுவாங்க, ப்ளூ ஐன்னு சொல்லுவாங்க. நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸோ சேம் அதே மாதிரி தான். பலூன் டைப்பு, 3 டைலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் பாடி டைப்பு. ஸோ எல்லாமே இருக்குது. இது வந்து நான் என்னென்ன எது இருக்குன்னு ப்ரைஸ் லிஸ்ட்டு எல்லாமே குரூப்பில் போகிற பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இதுவும் அதே மாதிரி தாங்க. எல்லாத்துக்குமே வெயில் தான் ஒரு பெஸ்ட்டு ஒரு இது. ஸோ இப்போ பாருங்கள், குவாலிட்டி பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நல்லாயிருக்கும், ரிஃப்ளெக்ஷன் சூப்பராக இருக்கும். அப்படியே ப்ளூ நல்லாவே தெரியும். ஓகேங்களா, ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இதை இப்போ இங்கேருந்து காமிக்கிற மாதிரிங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். சூமின் இங்கேருந்து பாருங்கள். ஓகேங்களா, ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முதலே பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ப்ளூ. இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் க்ரீனுங்க. ஓகேங்களா, என்னடா ஒரே எலக்ட்ரிக் ப்ளூ எலக்ட்ரிக் க்ரீன்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டி பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், நல்லா ரிஃப்ளெக்ஷன் ஆகும். இதுவும் அதே மாதிரி தான், சேம் ப்ளூ ஐ நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே குரூப்லேயும் ப்ரைஸ் ஷீட். இதுவும் சேம் பலூன் டைப்பு, 3 டைலு, லாங் பாடி டைப்பு. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாமே இதுவும் குரூப்பில் போடுறேன். இப்போ பாருங்கள். ஓகேங்களா, அது ப்ளூ கலராக தெரிஞ்சதுன்னா அது க்ரீன் கலராக தெரியும். ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க, யூனிக்காக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு எக்ஸாட்டிக் மாதிரி ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கணும்னு நினச்சது இந்த, அதாவது அந்த இதுக்கு முன்னாடி காமிச்சல எலக்ட்ரிக் ப்ளூ அதுதான் நினச்சேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப ரேட் அதிகம், 1400 1500 இருந்துச்சு. பட் இப்போ ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஓகேங்களா, டைமண்ட் ஐ தான், ப்ளூ ஐ தான். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அடுத்ததான் வந்து இதுலேயும் பிளாக் ஐ வேணாலும் இருக்குது. ஸோ அது வேணால் சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸோ அது லிமிட்டடாக இருக்கும். பிளாக் ஐ தான் இப்போ லிமிட்டடாக இருக்குது. ஸோ என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். இதுவுமே சேம் குரூப்பில் எத்தனை பேர் எல்லாமே அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஜீப்ரா. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ளூ ஐ இருக்கும், டைமண்ட் ஐ இருக்குது. அதாவது ப்ளூ ஐ லிமிட்டடாக தான் இருக்கும். மெயில் வேணால் ப்ளூ ஐ கொஞ்சம் நிறையா இருக்குன்னு அது எல்லாமே காம்போவில் போடுறேன். ஸோ பாருங்கள். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரே ஒரு ஜீப்ரா அந்த எல்லோ கலர் மாதிரி தெரியும். ஸோ அது வந்து இந்த பிளாக் ஜீப்ராவே இல்லை, அது வந்து ஒரு எல்லோ ஜீப்ரான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாலியோடது. பட் இன்னும் அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இடத்துல சும்மா ஒரு பீஸ் இதில் வந்திருக்கு. அது நான் யாருக்காவது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஐ காம்போவில் போடுறேன். ஏன்னா தனியாக கேட்டிங்கன்னா எல்லோரும் அதே மாதிரி தான் கேட்பீங்க. நான் இருந்தாலும் அதனால் கொஞ்சம் அதை தனியாக காம்போவில் வைக்கிறேன். ஸோ இது வேணா சொல்லுங்கள். இது கொஞ்சம் இதாக தான் இருக்கும், சூப்பராக இருக்கும் ஜீப்ரா மாலி. ஸோ எல்லாமே சேம் வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சத்தில் அப்படியே ரிஃப்ளெக்ஷன் ஆகும் பாருங்கள். இப்போ பாருங்கள். ஓகேங்களா, ஸோ குவாலிட்டி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அப்படியே வெளிச்சம் படம் அப்படி இருக்குங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள், இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினம் ஒயிட்டில் இந்த ப்ளூ ஐன்னு சொல்லுவோம், அதாவது கிறிஸ்டல் ஐன்னு சொல்லுவோம். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ பாருங்கள், குவாலிட்டி சூப்பராக தெரியும். எல்லாத்துக்கும் வெயிலில் வந்து நிற்க வேண்டியதாக இருக்குது. பட் நல்லாயிருக்கும். ஐ வைஸ் சூப்பராக இருக்கும். மேல் நல்லா டார்க் ப்ளூ ஐ, ஃபீமேலும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. ஓகேங்களா, பட் அதனுடைய அந்த ஒரு இதே வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சத்தில் பார்க்குறது இப்போ பாருங்கள். ஓகேங்களா, ஃபீமேல் ரெண்டும் ஃபுல்லாக பால் எப்படி இருக்கும், ஸோ அதே மாதிரி தான் இருக்குங்க. ரெண்டுமே ப்ளூ ஐ தான், கிறிஸ்டல் ஐன்னு சொல்லுவோம். அந்த ப்ளூ ஐன்னு சொல்லுவோம் அதுதான். ஓகேங்களா, நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் போட்டு விட்றோம் பாருங்கள். ஓகேங்களா, நல்லாயிருக்கும். பலூன் டைப் தான். ஸோ மெயில் ப்ளூ ஐ தனியாக தெரியுங்க. ஓகேங்களா, ஸோ இது வேணால் சொல்லுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது எலக்ட்ரிக் ப்ளூ காமிச்சல் இல்லைங்க, அதாவது எலக்ட்ரிக் ப்ளூ மாலின்னு சொல்லுவோம்ல, அதில் வந்து டால்மேஷன், அதாவது பிளாட்டினம் ஒயிட் டால்மேஷன் பார்த்துருக்கோம்.
எலக்ட்ரிக் ப்ளூ டால்மேஷனுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ப்ளூ மாலி இருக்குல்ல, ஸோ அதுலேயே டால்மேஷன் அந்த மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும், இது சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கம்ப்ளீட்டாக ஒரு பேர் அதாவது எப்படி சொல்கிறது, அந்த டைமண்ட் ஐன்னு சொல்லுவோம். டைமண்ட் ஐயில் நல்லா ஃபுல்லாக அப்படியே ஐயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் ஓகேங்களா. ஒரு பேர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த ஐயை. இன்னொன்றில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு ஐ மட்டும் நல்லா ப்ளூ நல்லாவே தெரியும். இன்னொரு ஐ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. பிளாக் ஐ மாதிரி தான் தெரியும், பட் இருந்தாலும் அதாவது ட்ரியோ மாதிரி, அதாவது 3 ஃபீமேலு ஒரு மெயிலு. ஒன்றில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த மெயிலோட குவாலிட்டி பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டைமண்ட். இன்னொரு ஃபீமேலுக்கும் அதே மாதிரி தான். 2 ஃபீமேலுக்கு மட்டும் அந்த ஐ மட்டும் ஒன்று ப்ளூவாக இருக்கும், ஒன்று பிளாக்காக இருக்க மாதிரி தெரியும் ஓகேங்களா. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். இது வேணால் இது கொஞ்சம் லிமிட்டட், இது ரொம்ப ரேட்டு கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருக்கும். இது வேணா சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் ஒயிட்டுங்க. எல்லாமே பிளாக் ஐ தான் ஓகேங்களா. ஸோ பிளாட்டினம் ஒயிட்டில் எல்லாம் பிளாக் ஐ தான், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லியான கப்பே. ஸோ இது அந்த டால்மேஸ், அதுக்கப்புறம் அந்த ஆரஞ்சு டைகரு, சன்ஸ்கிரிட் ஆரஞ்சு, இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்லாவே ரிஃப்ளெக்ஷன் ஆகும், சூப்பராக இருக்கும். ஸோ வெயிலில் காமிக்கலான்னு பார்க்குறேன், வெயில் செம்ம வெயில் அடிக்குதுங்க, இருங்க. ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் நல்லாவே ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள் ஓகேங்களா. அப்பா நிற்கவே முடியலைங்க, மயக்கமாக வந்துட மாட்டேருக்கு. அடுத்தது ஆரஞ்சு டைகருங்க. ஸோ இது வேணால் ட்ரியோவாக கூட வேணால் சொல்லுங்கள், இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரியோ இருக்குது. ஸோ ட்ரியோ இருக்குது, இல்லை சிங்கிள் பேராக வேணாலும் சொல்லுங்கள், வாங்கிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், இருங்க குவாலிட்டி பாருங்கள் ஓகேங்களா, சூப்பராக இருக்குங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் ஒயிட் டால்மேஷனுங்க. ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். ஸோ இதுவுமே ரொம்ப பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லியான கப்பி, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வெயிலில் காட்டணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன், பாருங்கள் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹல்க்குன்னு சொல்லுவாங்க. இது ஒரு மேஜிக் மாலினே சொல்லலாம். இப்போ பாருங்கள், அப்படியே பிளாக் கலர் மாதிரி தானே தெரியுது. இப்படியே இருங்க, இதே மாலை காட்டுற பாருங்க. இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக எடிட்டட் வீடியோலாம் இது எதுவும் இல்லைங்க, நான் வீடியோவிலே தெளிவாக சொல்லிடுறேன். இது வந்து வெயிலில் காட்டுற ரிஃப்ளெக்ஷன் ஆகும், வெயில் போட்டு கொளுத்துது. ஸோ இப்போ பாருங்கள், நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். க்ரீன் ஹல்க்குன்னு சொல்லுவோம், ரொம்ப நல்லா இருக்குங்க ஓகேங்களா. நல்லா ரிஃப்ளெக்ஷன் ஆகும், சூப்பராக ஆகும். அந்த ஒரு மெயினாக அந்த கலரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேங்க ஓகேங்களா. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். வெயில் ரொம்ப அடிக்குது, இல்லாட்டி வெயிலே இன்னும் கரெக்டாக கலர் காட்டிடுவேன். ஸோ கலர் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க, க்ரீன் ஹல்க்குன்னு சொல்லுவோம். ஸோ இது வேணால் சொல்லுங்கள். இதுவுமே ரொம்ப 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 ஒரு ஈஸியான மாலி தாங்க ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரிட் ஆரஞ்சுங்க, ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். ஸோ இது வேணா சொல்லுங்கள் ஓகேங்களா. இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச, நான் எத்தனை வீடியோவில் சொன்னால் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்தியன் மார்க்கெட்டில் கொஞ்சம் அதாவது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு இந்த மாலி. அப்போ எதுக்கூட இவ்வளோ ரேட்டு அப்படின்னு நானே யோசிச்சிருக்கேன். பட் நல்லாயிருக்கும் ஓகேங்களா. நல்லா மாலி வந்து கலரேஷன் சூப்பராக இருக்கும். பாண்டிலாம் விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இண்டோரில் லைட் இந்த லைட் யூவி லைட்டோ இல்லை வேறு ஏதாவது லைட் கொடுத்தீங்கன்னா கலரேஷன் நல்லா ஏறுங்க, சூப்பராக இருக்கும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள இது எவ்வளோ காஸ்ட்லியாக வந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள் ஓகேங்களா. இதெல்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்தே இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள் ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் கப்பி காம்போக்கு சொல்கிறேங்க. இல்லாட்டி தனியாக வேணும் ப்ரோ, தனியாக வேணும் அப்படின்னா பேர் வந்து 140 ரூபா வரும். ஸோ இல்லை ப்ரோ எனக்கு காம்போ வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 5 பேர் எக்ஸாட்டிக் கப்பி 550 ரூபா வருங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 6 பேர் கொடுத்துட்றேன், நீங்களே அதில் வந்து 5 பேர் சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெட்டுங்க ஓகேங்களா. ஸோ ஃபுல் ரெட்டு பக்கா குவாலிட்டியில் இருக்கும், நல்லா கலரேஷன் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள் ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ பிங்காக நல்லா டார்க்கிஸ் கலரில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லைவ் கல்ச்சர் கொடுத்து வளர்த்துருந்தது, அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலரேஷனில் இருக்குது ஓகேங்களா. ஸோ இது சைடு வியூ காட்டுறேன் பாருங்கள், இது வந்து லைவ் கல்ச்சர் கொடுத்து வளர்த்துனதுங்க. ஸோ அதனால உங்களுக்கு இந்த அளவுக்கு மின்னும், நான் தெளிவாக வீடியோவில் சொல்லிடுறேன். எல்லோ பிங்க்னாவே இந்த கலரில் தான் இருக்கும். பட் இது லைவ் கல்ச்சர் கொடுத்து வளர்த்துனது. இதே நார்மல் ஃபுட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் கலரேஷன் கொஞ்சம் அந்த ஃபேடாக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் கல்ச்சர் கொடுத்து வளர்த்துனதுங்க. ஜஸ்ட்டு ஒரு இதுக்கோசரம் போட்டு வளர்த்துனது. ஏன்னா லைவ் கல்ச்சர் கொடுத்தா எப்படி ரிஃப்ளெக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிமியா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரம் 3 வாரம் ஆர்டிமியா கொடுத்து வளர்த்துனது. ஸோ அதே ஆர்டிமியா கொடுக்காம நார்மலாக நம்ம ஃபார்ம் ஃபுட்டு போட்டு வளர்த்துனது. கலரேஷன் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ ஒன்றும் இல்லைங்க, லைவ் ஃபுட்டு கொடுத்தா கலர் வந்து நல்லாவே ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. இதே நார்மல் ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா கலர் கொஞ்சம் ஃபேட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இன்னொன்று தண்ணி தான் மெயினுங்க. ஸோ ஆல்கே வாட்டரில் லைவ் ஃபுட்டு கொடுங்க ஓகேங்களா. லைவ் ஃபுட்னா வீக்லி ஒன்ஸாக கொடுத்துட்ருங்க. கண்டினியூஸாக கொடுத்தீங்கன்னா கலரேஷன் இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா. வீடியோலாம் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா லைவாக அந்த கண்டினியூஸாக கொடுக்கும்போது என்னன்னா அதனுடைய கலரேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ ஜஸ்ட் அந்த இது வந்து பெரிய பேர் காம்போக்கோசரம் எடுத்துருந்தது, இல்லாட்டி அது சேலுக்கு இல்லை இப்போதைக்கு. ஸோ காம்போ தனியாக இல்லை இப்போதைக்கு, காம்போவில் வேணால் இருக்குது, அது வேணும்னா சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் மொசைக்குன்னு சொல்லுவோம். ஸோ இது கொஞ்சம்
ஸோ நல்லாயிருக்கும். ஸோ அடுத்ததான் இதுவுமே காம்போவில் வருதுங்க. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். சூப்பரான இருக்குங்க, சூப்பராக இருக்கும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ குவாலிட்டி பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ளூ கைங்க. ஸோ ப்ளூ கை வேணால் சொல்லுங்கள். இது மட்டும் தனியாக வேணால் பேர் 190 வரும். ஸோ இது காம்போவில் வேணால் சூஸ் பண்ணுறேன்னா சூஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட சாய்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்களோட சாய்ஸ் நான் விட்டுறேன். இப்போ ஒரு 6 பேர் காமிப்பேன், அதுலேருந்து எதுனாலும் சூஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட சாய்ஸு. ஸோ இது தனியாக வாங்கினா பேர் 190 வருங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ பிங்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸுங்க. ஓகேங்களா? சின்ன சைஸு. இது மினிமம் ஒரு 5 பேர் எடுத்திங்கன்னா ஒரு பேரோட விலை 85 ரூபா வருங்க. ஸோ இப்போ காமிச்சில்லைங்க. ஸோ இதே கப்பி தான், இப்போ அதே கப்பி தான் சேமு. லைவ் கல்ச்சர் கொடுத்தீங்க அப்படின்னா கலரேஷன் ஃபுல்லாக டார்க்காங்க. இன்னொன்று ஆல்கே வாட்டரில் வைங்க, நார்மல் வாட்டரில் வச்சிங்கன்னா கலரேஷன் கொஞ்சம் ஃபேட் ஆகுது. ஸோ இது எனக்குன்னு இல்லை, இது எல்லாருக்குமே உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்கே வாட்டரில் வைங்க, கலர் நல்லா டாப்அப் ஆகும். இதுவுமே சைடு வியூ காட்டுற பாருங்கள். ஸோ எல்லோ பிங்கும் பார்த்துக்கோங்க. இது தனியாக வாங்கினா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 5 பேர் மினிமம் எடுத்திங்கன்னா பேர் வந்து 85 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ நல்ல குவாலிட்டிலே இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ரெட்லேஸுங்க. ஸோ இதுவுமே தனியாக வாங்கினா பேர் 140 ரூபா வரும். இதுவுமே காம்போவில் இருக்குது. ஸோ இதுக்கு சைடு வியூ கட்டுற பாருங்கள். சைடு வியூ பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இதோட ஃபீமேலும் இல்லைங்க, உள்ளே போட்டு காமிச்சிட்றேன். இது வேணால் தனியாக வேணாலும் சொல்லுங்கள். இது பேர் 140 ரூபா வரும். காம்போலையும் இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க எதுனாலும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா லஸ்லி ப்ளூங்க. ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வேணால் பாருங்கள், சைடு வியூ பாருங்கள். இது மெயினாக சைடு வியூ ஃபிஷ் தான், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள். ஸோ இது வேணால் சொல்லுங்கள். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சாமுராய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம், அதாவது ரெகுலர் சேல் சைஸோட கொஞ்சம் சின்னதாக இருக்குங்க. இது அதனால ப்ரைஸ் வந்து ரொம்ப 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 கம்மியாக கொடுக்க போகிறோம். ஸோ இது வேணும்னா சொல்லுங்கள். பேரை வந்து பார்த்தீங்கன்னா 190 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ரெகுலராக கொடுக்குற சைஸோட கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போயுமே சொல்லிடுறேன், பாட்லிங் பண்ணல. நாங்கள் பாட்லிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீன் தனித்தனியாக தான் வைக்கணும். பாட்லிங் பண்ணாத வரைக்கும் மேக்ஸிமம் ஒட்டுக்காக வைக்கலாம். பட் இதுவுமே கொஞ்சம் ரிஸ்க்கு தான். பட் இருந்தாலும் பாட்லிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் பாட்லிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா தனியாக தான் வைக்கணும், ஒட்டுக்காக விடக்கூடாது. ஓகேங்களா? இருங்க, நான் சைடு வியூ காட்டுற பாருங்கள். பட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இன்னும் இப்போ உங்களுக்கு காமிக்கிறது ஜஸ்ட் ஒரு இதில் ஒரு 25 பேர் தான் எடுத்து வந்து போட்டிருக்கேன். இதில் 100 பேர் கிட்ட இருக்குது. ஸோ வேணும்னா சொல்லுங்கள், பல்க் குவான்டிட்டியில் வேணாலும் சொல்லுங்கள். ஓகேங்களா? வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது சைடு வியூ காட்டுற பாருங்கள், பிளாக் சாமுராய். ஸோ சைடு வியூ பார்த்துக்கோங்க. இதெல்லாம் மெயிலுங்க. ஓகேங்களா? ஸோ மெயிலு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே கம்ப்ளீட்டாக மெயிலு. ஃபீமேல் காட்டுறேன் பாருங்கள், டாப் வியூவும் பார்த்துக்கோங்க. ஸோ மெயிலு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீமேல் பார்த்துக்கோங்க. ஃபீமேல் நீங்கள் 100 கூட போட்டு வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெயில் மட்டும் கொஞ்சம் ஒட்டுக்கா போட்டு வைக்கிறது கொஞ்சம் இது ரிஸ்க்கு தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாட்லிங் பண்ணிடுங்க. நான் எப்பயுமே தெளிவாக சொல்லிடுவேன். பட் நம்மளும் அவ்வளோதான் பாட்லிங் பண்ணிடுவோம். மேக்ஸிமம் இன்றைக்கி ஒரு நாள் கடையில் வச்சுருப்போம். ஸோ இன்றைக்கி வேணுங்கிறீங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்க. நாளைக்கு வந்தீங்கன்னா மேக்ஸிமம் கடையில் இருக்காது இந்த பீட்டா. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் வேணுங்கிறீங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மூன் ஃபீமேலு. ஸோ இது வந்து தனியாக வாங்கினா பேர் வந்து 50 ரூபா வருங்க. 55 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ மினிமம் எனக்கு 5 பேர் வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு பேரோட விலை வெறும் 45 ரூபாய் தான் கொடுக்குறேங்க. ப்ரோ எனக்கு 5 பேர் வேணும், 10 பேர் வேணும், 10 பேர்லாம் வேணும் அப்படின்னாலும் ஒரே ரேட்டு தான். ஓகேங்களா? ஸோ நாங்கள் எதுக்கு ஒரு 5 பேர் எடுத்தால் பேர் 45 ரூபா. மினிமம் எல்லாருமே ஒரு பேர் 2 பேர் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ காஸ்ட் யூஸ் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் மினிமம் எல்லாருமே 5 பேர் 10 பேர் எடுப்பீங்க, எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? மினிமம் 5 பேர் எடுத்திங்கன்னா ஒரு பேரோட 45 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஸோ கலரேஷனு ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 கலர் இருக்கும். நீங்கள் 100 பீஸ் கேட்டிங்கன்னா ஸ்டாக் இருக்குது, 200 பீஸ் கேட்டிங்கன்னா ஸ்டாக் இருக்குது. ஸோ எத்தனை பீஸ்னாலும் வாங்கிக்கலாம். ஜஸ்ட்டு சாம்பிளுக்கோசரம் கடையில் கொண்டாந்து ஒரு 10, 15, ஒரு 20 பீட்டா போட்டு வச்சுருக்கோம். ஸோ இது இருங்க, சைடு வியூ காட்டுற பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 3 கலர் கேரண்டியாக இருக்குங்க. நிறைய கலருமே இருக்கும். ஒரு 5 மேக்ஸிமம் ஒரு 5 கலர் பக்கம் இருக்கும். பட் இருந்தாலும் நான் 3 கலர் சொல்லி ஆர்டர் எடுத்துக்கிறேன். ப்ளூ, க்ரீனு, அதுக்கப்புறம் அந்த ரெட் கலர் மாதிரி இருக்கும். ஸோ 3 கலரு நிறையாவே இருக்கும். ஓகேங்களா? நிறைய கலர் இருக்கும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஸோ 5 பேர் எடுத்திங்கன்னா ஒரு பேரோட 45 ரூபா வரும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் என்னென்ன ஃபிஷஸ் இருக்குன்னு சொல்லிடுறேன். அடுத்ததான் உங்களுக்கு பீட்டாலும் நீமோ கேண்டி பீட்டா இருக்குங்க. ஸோ பேர் வந்து 300 ரூபாய் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஃபுல் மூன் மேல் இருக்குது. ஸோ இதெல்லாம் பீஸ் வந்து 110 ரூபாய் சொல்லி கொடுத்துருக்கோம். பெரிய சைஸ் அடல்ட்டு. ஓகேங்களா? என்ன சொல்லுங்கள். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் என்னென்ன ஃபிஷஸ் இருக்குன்னு காமிச்சிடுறேன். மாஃப் இருக்குது. இது வந்து மாஃப் வந்து கொஞ்சம் லைட்டாக பெருசாக இருக்கும். ரெகுலராக சின்னதாக வாங்குறதுக்குள்ள பெருசாக, ஏன்னா ரொம்ப நாளாக ஒருத்தர் கேட்டிருந்தாரு. பட் என்னால் டக்குனு எடுக்க முடியல. இப்போ தான் இன்னொரு ஃப்ரெண்டு போட்டிருந்தாங்க. இந்த மாஃபு கொஞ்சம் நிறையா ஃபிஷஸ் எடுத்துருக்கோம். மாஃப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொய்கார், இந்த ஃப்ளோரான் இருக்குது. இது கொஞ்சம் ப்ரைஸ் அஃபோர்டபுளாக தான் இருக்கும். பட் கொரியர் பண்ண முடியாது. நீங்கள் டேரெக்டாக வந்து வாங்கிக்கலாம். இங்கே தான் பேட்சு அந்த பிரானான்னு சொல்லுவோம்ல, ஸோ அது இருக்குது. கொஞ்சம் அக்ரெசிவான ஃபிஷ்ஷுங்க. டின்ஃபாயில் இருக்குது. அதுக்கப்புறம் கோல்டு இருக்குது. அதுக்கப்புறம் கௌராமி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொய்யில் கபுட்டா கொய்ன்னு சொல்லுவோம், அது இருக்குது. ஸோ கலர் விடோ இருக்குது. அப்புறம் மாலி கோல்டு, எஸ்கே கோல்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டி. ஸோ
இந்த ரெட் பிளாட்டின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் எஸ்கே, அதுக்கப்புறம் பாண்டாமாலி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே கொய் கார்ப்பு தான். ஸோ இப்போ பாருங்கள் கபுட்டா கொய் குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியுமாங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இது நம்ம பேரே வந்து 55 தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுவாங்க. ஓகே, இதெல்லாம் பாண்டில் விடுறதுக்கு ரொம்ப 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 சூப்பரான ஃபிஷ்ஷுங்க. யாராவது கொய் பாண்டு அது மாதிரிலாம் வச்சுருக்கீங்கன்னா இந்த ஃபிஷ் விடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் கோல்டு ஃபிஷ்ஷு, ஷார்க்கு, ஸோ இதெல்லாம் கடையில் வச்சுருக்கோம். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள், ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த டாய்ஸ் ஐட்டம், இந்த ட்ரைவாம்ஸு, அப்புறம் அந்த மோட்ரு இதெல்லாம் இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமான ஒன்று கடைசியாக முடிச்சிக்கிறதுக்கு முன்னாடி ஷ்ரிம்ப் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ரெட் அண்ட் ப்ரௌன் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள், ஓகேங்களா. ஸோ ரெட் அண்ட் ப்ரௌன் அவைலபிளாக இருக்குது. ஸோ கடையில் வந்து வாங்கிக்கிறனாலும் வாங்கிக்கோங்க, ஓகேங்களா. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் போடலாம். ஷ்ரிம்ஸ் இருக்குது, நிறையா பேரே இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான ஒரே ஒரு இதுங்க, அந்த நிறைய பேருக்கு அந்த நார்மல் ஸ்டைல் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஏதாவது ஸ்டைல் இருக்குங்க, ட்ரெம்பர் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டைல் போடலாம். ஸோ இது நல்லா இதாக இருக்கும். பட் என்னென்னா இது ரொம்ப நிறையா போடணுன்ட்டு இல்லை, நீங்கள் ஒரு பேர் இது மாதிரி வாங்கி போடுங்க. ஏதாவது மீனோட ஆர்டர் போட்டால் சொல்லுங்கள். இது பேர் 30 ரூபாய்னு சொல்லி சேல் பண்ணுறோம் நம்ம கடையில். ட்ரம்பட் ஸ்டைல்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம நார்மல் அந்த பிளாக் கலர் ஸ்டைல் இருக்குல்ல, அது கொஞ்சம் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுதுங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ரெட் ராம்ஸ்டர் ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைல் இருக்குது. ஸோ இது பேர் வந்து இதுவுமே சேம் அதே ரேட்டு தான். ஸோ இது வேணால் சொல்லுங்கள். அதே ப்ரௌன் கலர் சிம்ஸ்லாம் பாருங்கள், ஃபுல் சைஸ்லேயே ப்ரீடிங் சைஸ்லேயே இருக்கும். இதெல்லாமே ப்ரௌன் கலரு. ஸோ தெரியுதுங்களா, ரெட்டு வந்து அதில் போட்டு வச்சுருப்போம். ஸோ ப்ரௌன் கலர் இங்கே பாருங்கள், லோடடாக இருக்கும். வயிறு லோடே பாருங்கள், இவ்வளோ தான் சைஸு. இது இவ்வளோ தாங்க. பார்த்தீங்களா வயிற்றில் முட்டை, பார்த்தீங்களா இதுதாங்க வயிற்றில் முட்டை தெரியுதுன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. நல்லா ப்ரீட் ஆகுங்க. அந்த ப்ரௌனெல்லாம் சூப்பராக ப்ரீட் ஆகும். ஸோ உங்களுக்கு ப்ரீடிங் சைஸ்னால் உடனே வந்து பார்த்தீங்கன்னா லாப்ஸ்டர் சைஸ்க்கு எதிர்பார்த்துறாதீங்க. சிம்ஸு வீடியோலேயே சொல்லிடுறேன், நிறைய ட்விஸ்ட்லாம் நிறைய பேர் வைப்பாங்க. அதனால தான் ப்ரீடிங் சைஸே பாருங்கள். இதுலேயே பாருங்கள் வயிறு குண்டாக இருக்கா, வயிறு குண்டா இல்லை, வயிற்றில் முட்டையோடு இருக்குது, ஓகேங்களா. சைஸே சின்னதாக தான் இருக்கும், ஓகேங்களா. சிம்ஸோட சைஸே இது இவ்வளோ தான். ஸோ ரெட்டு இருக்குது, ஓகேங்களா. ரெட்டில் வேணால் லோடடாக இருக்காது, ப்ரௌனில் வேணால் கொஞ்சம் லோடடாக இருக்கும். ஸோ வேணா சொல்லுங்கள், ஓகேங்களா. ஸோ இதோட வீடியோ என் பண்ணிக்கிறதா வேணும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.